அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரோப்ல இருக்கிற நம்ம நிதிஷ் அப்புறம் இனியா ரெண்டு பேரும் அவங்களோட ஜேர்னியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பல உண்மைகள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னதான் நிதிஷ் இனியாவை ரொம்ப தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்கினாலும் நிதிஷ்க்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுவும் ரொம்ப ஒஸ்டான ஒரு பேக்ரவுண்ட். என்ன காரணத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதாகர் பாக்கியாவை அடியோட சாச்சாச்சு. அடுத்து நிதிஷை வச்சு இனியோட வாழ்க்கைக்கும் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாக்கியலட்சுமி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாங்களே, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பக்காவா யோசிக்கிறாரு. நிதிஷ் வந்ததுக்கு அப்புறம் நிதிஷை நம்ம பிசினஸ்ல இன்வால்வ் பண்ண விட்டோம் அப்படின்னா பாக்கியாவுக்கு அப்ப தெரியும் நிதிஷ் யாருங்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம இனியாவுக்கும் வீட்டுல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் அரசன் புருஷலா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம ஊருக்கு வந்த கையோட நம்ம இனியாவும் நிதிஷும் என்ன பண்றாங்கன்னா நேரா பாக்கியாவை பார்க்கணுன்றதுக்காக நம்ம பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே இனியா கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் ரொம்ப ஹாப்பியா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களோட ட்ரிப்பு ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு, எங்கெங்க சுத்தி பார்த்தீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியே அவங்க எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியா மட்டும் ரொம்ப நர்வஸா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட இனியா நேரா நம்ம பாக்கியா கிட்ட போய் பேசுறாங்க. அம்மா என்னம்மா இந்த டைம்ல நீ ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இருந்திருப்ப, இன்னும் வீட்லயே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையாம்மா, என்ன எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கேக்குறாங்க. பாக்கியா என்ன நினைக்கிறாங்கன்னா, இனியா நீ சந்தோஷமா இருக்கல, எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம், நீ உன்னோட லைஃப்ல சந்தோஷமா இருந்தனா அதை விட வேற என்ன எனக்கு பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா இப்ப இந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம இனியா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சுதாகர் போட்ட பிளானால நம்ம பாக்கியா ரொம்ப டோட்டலா மூட் ஆஃப் ஆகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாக்கியா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா, இனியா கிட்ட இந்த பத்தின உண்மையை யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம இனியா வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த விஷயம் என்ன ஏதுங்கிறத அலசி ஆராய போறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வர பிரச்சனைகளால நம்ம நிதிஷ் பத்தியும் சுதாகர் பத்தியும் எல்லா விஷயமும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.